அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் அற்புதமான கோவில்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலாகும். ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி தேவியை குறிக்கின்றது. அவளே பூமியில் ஆண்டாளாக அவதாரம் எடுத்தார்கள். வில்லி இவ்வூரை ஆண்ட மன்னனின் பெயர். பாம்பு புற்றுகள் நிறைந்த ஊராக இருந்ததால் புத்தூர் என அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மூன்றும் இணைந்து ஸ்ரீ வில்லிபுத்தூர் என்ற புனித பெயர் பெற்றது. சூடி கொடுத்த சுடர்குடி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். அவளது தந்தை விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் ஆவார். அவதரித்த மண் இதுவே என போற்றப்படும் கம்பீர சொல்லாகும். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஸ்ரீ ரங்கமன்னார் சுவாமி அற்புதமான ராஜகோலத்தில் அனைத்து மக்களுக்கும் அருள்பாலிப்பது தனி சிறப்பு. இவரது வலது கையில் பெந்துகோல் தற்காப்புகோல் உள்ளது. இடது கையில் செங்கோல், இடுப்பில் உடையவாள், காலில் செருப்பு அரிய சிறப்பு என அரசனாகவே இறைவன் அருள் புரியும் அற்புதமான கோவில்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலாகும். இக்கோவிலில் கிழக்கு நோக்கி ஆண்டாள் நாச்சியார் தனிச்சன்னதையில் அருள்பாலிப்பது சிறப்பு. சாஸ்திரத்தின்படி கிழக்கு நோக்கிய பெண் தெய்வத்தை வழிபட்டால் பெயர், புகழ், விரைவான பலன் உண்டாகும். அதனால் திருமண வாழ்க்கை மற்றும் குழந்தை பாக்கியம், கல்வியில் சற்றென முன்னேறுவது, வியாபார விருத்தி, பணம், விவசாய செழிப்பு அனைத்திற்கும் பக்தர்கள் இங்கு வந்து அம்பாளை மனதார வேண்டுகிறார்கள். ஆண்டாளை மனம் புரிய ஸ்ரீ ரங்கநாதன் வந்தபோது ஒரு நேரத்தில் கணக்கானோர் பெருமாளை தரிசித்தனர். எங்கே பெருமாளுக்கு திருஷ்டி பட்டு விடுமோ என்று அஞ்சிய விஷ்ணு சித்தர் பல்லாண்டு பல்லாண்டு என தொடங்கும் திருப்பல்லாண்டு பாடினார். அவரது பக்தியை மெச்சிய பெருமாள் பெரியாழ்வார் என்ற பெருமைய பெயர் அளித்தார். ஆண்டாளை மனமுடித்து புரிந்தபோது ஓ மகள் தன்னையுடையேன் என பாடி மிகவும் வருத்தப்பட்டார். முக்கியமாக கருவறையில் விமல கருதி விமானம், அரைவணை பள்ளியில் ஸ்ரீதேவி பூதேவி அடி வருட சயன கோலத்தில் எம்பெருமான் காட்சி தருகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் வரலாற்றில் மெய்சிலிர்க்க செய்வது இந்த கோவிலின் ராஜகோபுரம்தான். பாண்டிய மன்னன் ஸ்ரீ வல்லவ தேவன் ஒரு ஆன்மீக போட்டி நடத்தினார். ஆன்மீக போட்டியில் வெற்றி பெற்று பொற்கிளி பரிசு பெற்றார். அதோடு விஷ்ணு சித்தரின் ஆசையை நிறைவேற்ற மன்னன் கட்டியதுதான் இந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரம். கட்டப்பட்ட காலம் பாண்டியர் காலம். பின்னர் நாயக்கர் காலத்தில் திருப்பணிகள் நடைபெற்றன. உயரம் சுமார் 196 அடி உயரத்தில் கம்பீர தோற்றத்துடன் இருக்கிறது. இந்த கோவிலுடைய அகலமானது தெற்கு மற்றும் வடக்கு 120 அடி, கிழக்கு மற்றும் மேற்கு 82 அடி உயரத்தில் மெய்சிலிர்க்க வைக்கிறது. அடுத்ததாக 11 நிலைகள், 11 கலசங்கள் கொண்ட இந்த பிரம்மாண்ட கோபுரத்தின் முன்பக்கம் போலவே பின்பக்க தோற்றம் அமைக்கப்பட்டுள்ளது. அரிய கட்டுமானம் ஆகும். கம்பர் கூட இந்த கோபுரத்தை பார்த்து வியந்து வாடியுள்ளார். இந்த ராஜகோபுரம் தமிழக அரசின் சின்னமாக அமைந்துள்ளதென்பது பெருமைக்குரிய விசேஷமாகவே கருதப்படுகிறது. இன்றளவும் பெரியாழ்வார் பரம்பரையினர் கோவில் கைராயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரத்தை மனமுருகி தரிசித்தால் கோடி புண்ணியங்கள், கோடி ஆசிர்வாதங்கள் பெறலாம் என்பது நம்பிக்கையாகவே இன்றளவும் போற்றப்படுகிறது. தமிழக அரசின் மாபெரும் சின்னமாக இந்த ஆண்டாள் கோவில் இருப்பது அவ்வளவு சிறப்பம்சத்தை கொடுத்துள்ளது. முக்கியமாக ஆண்டாள் என்றாலே அற்புதம் நிறைந்த தெய்வமாகவே இன்றளவும் கருதப்படுகிறது. ஆண்டாள் அம்மனை மனம் உருகி வேண்டுவோருக்கு அனைத்தும் நல்லபடியாக கொடுக்கப்படும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக எதை மனதில் நினைத்து கொண்டாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றால் நம் நினைவுக்கு வருவது சட்டென ஆண்டாள் கோவிலாகும். அந்த கோவில் எழுந்தருளி இருக்கும் ஆண்டாளின் சிறப்பு
அடையாளங்களாக அவரது சாய்ந்த கொண்டையும் அவரது தோளில் வீற்றிருக்கும் கிளியும் விளங்குகின்றன. மதுரை மீனாட்சிக்கு வலத்தோளில் கிளி இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு இடத்தோளில் கிளி இருக்கும். ஆண்டாளின் இடது கையில் உள்ள கிளி கல்யாண கிளி என அழைக்கப்படுகின்றன. இந்த கிளி தினமும் புதிதாக செய்யப்படுகிறது. கிளி மூக்கு, மாதுளம் பூ, மதுர இலை அதாவது மரவள்ளி இலை, கிளியின் உடல் இறக்கைகள், நந்தியவட்டை இலையும் பனை ஓலையும், கிளியின் வால் பகுதி வெள்ளை அரளி மற்றும் செவ்வரளி மொட்டுக்கள். கிளியின் கண்களுக்கு காக்காக்காய் பொன் என்று சொல்லப்படும் பொருளை பயன்படுத்துவார்கள். இவற்றை பயன்படுத்தி கிளியை உருவாக்குகின்றனர். கிளியின் கழுத்துக்கு ஆபரணமாக பனை ஓலையும் பச்சிலையும் சாத்தப்படுகின்றன. கிளி அமர்ந்திருக்கும் பூச்செண்டானது நந்தியவாட்டை பூ, செவ்வரளிப்பூ ஆகியவற்றினால் ஆனது. கிளியை தினசரி மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் சைராட்ச பூஜையின் போது தயார் செய்கிறார்கள். முக்கியமாக ஆண்டாளின் இடது தோளில் சார்வது வழக்கம். ஆண்டாள் கிளி இரவு அர்த்தஜாம பூஜையின் போது ஆண்டாளின் தோளில் வீற்றிருக்கும். அதற்கு பிறகு ஆண்டாளுக்கு சாத்தப்படும் மாலைவற்றையும் களையும்படி களைத்தல் என்றும் நிகழ்வின் போது கிளியும் அகற்றப்படும். ஆண்டாள் சுகபிரம்மம் என்ற ரிஷியை கிளி ரூபத்தில் ரங்கநாதனிடம் அனுப்பியதாகவும், தூது சென்று வந்த கிளியிடம் என்ன வர வேண்டும் என்று ஆண்டாள் கேட்க, சுகபிரம்மம் இதே கிளி ரூபத்தில் உங்கள் கையில் தினமும் இருக்க அருள் புரிய வேண்டும் என வேண்டிக் கொண்டார் என்றும், அதனால் ஆண்டாளின் கையில் கிளி இடம் பெற்றிருப்பதாகவும் புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆண்டாள் பெருமாளிடம் காதல் கொண்டு காதல் தூது சென்றதனால் அந்த கிளிக்கு கல்யாண கிளி என்ற பெயர் உண்டு. பக்தர்கள் தங்களின் கோரிக்கைகளை கூறும் பொழுது அதை கேட்கும் கிளியும் அடிக்கடி ஞாபகப்படுத்தி ஆண்டாளிடம் பிரார்த்தனையை நினைவுபடுத்துமாம் இந்த கிளி. பக்தர்கள் ஒரு கோரிக்கை வைத்தால் அதனை கல்யாண கிளி செய்து முடிக்குமாம் என்பது ஐதீகமாகவும் இன்றளவும் போற்றப்படும் ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு சொல்லாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறது. இந்த கிளி ரூபத்தில் இருக்கும் சுகபிரம்மம் என்றால் மாபெரும் சிறப்புமிக்க பிரம்மமாகவே இருக்கிறது. எப்படி ஒரு சிவபெருமானுக்கு ஒரு நந்தி தேவர் இருப்பது போல இந்த கிளியானது செயல்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் என்பது திருவில்லிபுத்தூரிலிருந்து அமைய பெற்று மாபெரும் சிறப்புமிக்க கோவிலாகும். திருவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள 2000 ஆண்டுகள் பழமையானதும், ஆழ்வார்களுள் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம் மற்றும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்து மத வைணவ கோவிலாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.